ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும். அந்த போட்டியாளர் நீங்களா தான் இருக்கணும். வணக்கம் நண்பா. நடிகர் விஜய் அரசியல்ல வந்துட்டாரு. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான எதிர்ப்புகள்லாம் வரப்போகுது, எவ்வளோ கஷ்டப்பட்டு மக்களுக்கு வந்து உதவி செய்ய போறாரு அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வச்சிருக்கக்கூடிய அவரோட கட்சியோட பெயர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்குண்டான ஒரு இஷ்யூம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா அவரோட கட்சியோட நேமா வந்து வச்சிருக்காரு. ஸோ அதுக்குண்டான எக்கச்சக்கமான எதிர்ப்புகள் இதுவரையிலுமே வந்துகிட்டு இருக்கு. ஸோ தமிழக வெற்றி கழகம் அப்படின்றத சொல்லுவோம். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா டிவிகே அப்படின்றத ஷார்ட் ஃபார்மா சொல்லுவோம். ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து தமிழக வளர்ச்சி கழகம் அப்படின்ற மாதிரியான ஒருத்தர் வந்து வச்சிருக்காரு அப்படின்றதுக்காக ஒரு கேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா அந்த அளவுல பேசப்பட்டுட்டு வந்தது. ஆனா நம்ம தளபதி பாத்தீங்கன்னா அதையும் ஏத்துக்கிட்டு நான் வந்து பேரை மாத்திக்கிறேன் அப்படின்றதுக்காக இப்ப தமிழக வெற்றி கழகம் அப்படின்றதுல ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்றது இந்த ஒரு வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ அப்புறம் என்ன இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்றதுல நம்ம தளபதி ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது என்னன்னு பார்த்தோம்னா தமிழக வெற்றி அப்படின்றத பார்த்தீங்கன்னா அடுத்ததான் ஒரு ஒரு லெட்டர் ஒன்று ஷார்ட் ஃபார்மாக பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடிலாம் தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு இருப்போம். இதுக்கு வரும்போது தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற மாதிரி சொல்ல போறோம். நடிகர் விஜய் எல்லாத்தையுமே கடந்து செல்ற ஒரு ஆளாக தான் பார்த்தீங்கன்னா அப்பலேருந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவரும் மக்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அதான் சொல்லிட்டு இருக்காங்க. நல்லதை மட்டும் எடுத்துக்குவோம், கெட்டதை விட்டுருவோம் அப்படின்ற சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி இதை வந்து ஏற்றுக்கிட்டு நான் வந்து என்னோட சின்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுக்காக தமிழக வெற்றி கழகம் அப்படின்றத ஒன்று ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இது மாதிரியான தளபதி பற்றினா புதிய அப்டேட் தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாய்.